தமிழர் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயஸ்ரீ. இப்போ ஒரு நேர்காணல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி துறையில் முனைவர் பட்டம் வாங்கின டாக்டர் எல் கவிசங்கர் தான் இருக்கார். அது துறை சார்ந்த கேள்விகளை அவர்கிட்ட இப்போ கேட்டு பகிர்ந்துக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்கிறீங்களா? வணக்கம். என் பேர் டாக்டர் எல் கவிசங்கர். நான் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அசோசியேட் ப்ரொஃபஸராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் 2015 வந்து முனைவர் பட்டம் வாங்கினேன். சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 8 முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில்: ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ், என்ஐடி திருச்சி, அப்புறம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ணி நாங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்மார்ட் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டில், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாக் ஜென்ரேஷன், அது டிஃபென்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான அட்டாக்கும் நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்றத ரியல் டைமில் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அத்தாட்சியாக இருந்தது ஃபர்தராக சைபர் செக்யூரிட்டியில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. என்னுடைய ரிசர்ச் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐபி ஸ்பூப்பிங் சொல்லுவாங்க. இதில் வந்து நான் எப்படி அட்டாக் வந்துச்சுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கேன். இப்போது IIIT அலகாபாத் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸோடைய செக்யூரிட்டிக்கு என்னென்ன தேவை அப்படின்ற செக்யூரிட்டி ஆடிட் டூலில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து போஸ்டாக்கும் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய சின்ன ப்ரொஃபைல். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இந்த சைபர் செக்யூரிட்டினா என்ன, இன்றைய காலகட்டத்தில் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அப்படின்வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு திருடன் போலீஸுன்ற கணக்கில் பொருட்களை வந்து சேஃபாக எப்படி வச்சுருக்கிறது, போலீஸ் பொருட்களை எப்படி சேஃபாக வச்சுருக்கிறது அப்படின்றது தான் ப்ரொடெக்ஷன். சைபர் செக்யூரிட்டின்றது வந்து டேட்டா, இருக்கிற டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ஷனாக, அதாவது திருடு போகாமல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் சைபர் செக்யூரிட்டின்ற ஃபீல்டு. ஓகே. லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த சைபர் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு சார்? சைபர் செக்யூரிட்டின்னு பார்த்திங்கன்னா அது நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. இந்த ஏஐ மாதிரி விஷயங்கள் வந்ததுனால நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் ஏஐ யூஸ் பண்ணி அட்டாக் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்குமே வந்து அது வந்து ஒரு வழிவகை பண்ணுது. இந்த மாதிரி ரான்சம்வேர் அட்டாக்கு, இது மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏஐ வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் டூலாக இருக்குது. அதாவது சைபர் செக்யூரிட்டி பற்றி தெரியாதவங்க கூட அட்டாக் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கத்தியின் இருமுனைகள் மாதிரி 2 சைடுமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏஐயோடைய யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 விதத்துலேயுமே இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டியோடைய இது வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு 10 வருஷத்துக்கு கணக்கில். ஓகே சார். சார், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சைபர் த்ரெட்ஸ் என்னென்ன? நம்மளுக்கு வந்து மால்வேர் அட்டாக் வரலாம், இல்லைன்னா ரான்சம்வேர் அட்டாக் வரலாம். மோஸ்ட்லி ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேங்கிங் செக்டரோடைய வெப்சைட்டை க்ளோன் பண்ணி அதே மாதிரி ஒரு இமேஜ் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அது உண்மையான சைட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுறதோ, இல்லை அதில் போய் ஆக்சஸ் பண்ணுறதோ, அதில் வந்து யூசர் இன்ஃபர்மேஷன், யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அதில் போயிடுது. இது பேர் தான் வந்து ஃபிஷிங் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் அமுச்சு விட்டுட்டு
இதெல்லாமே அவங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூசர் அவங்களுடைய டேட்டாவோ இல்லை அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுடைய விஷயங்களை கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சைபர் ரிலேட்டட் அட்டாக்ஸ்லேருந்து அவங்க ப்ரொடெக்டடாக இருக்கலாம். இதுதான் மெயினான விஷயம் சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனுக்கு. பப்ளிக் பிளேஸில் இருக்கிற ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணும்போது அது சேஃபா சார்? பப்ளிக் பிளேஸில் இருக்க வைஃபையை காமன் பர்சன் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. இதே அட்டாக்கர்ஸ் வந்து வார் டிரைவிங்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஓப்பன் வைஃபை எதனா இருக்கா அப்படின்னு தேடி போய் அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சி அது மூலியமாக ஏதாவது அட்டாக் ஜென்ரேட் பண்ண முடியுதா, ஏன்னா வந்து அந்த ஒய்ஃபை நெட்வொர்க் மேலே அந்த பழியை போட்டுடலாம். இது மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பர்சனாக ஒரு ஓப்பன் வைஃபை நெட்வொர்க்கில் போய் ஓப்பன் பண்ணி அவங்க டேட்டா ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணும் போது ரா டேட்டாவாக அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகிற பட்சத்தில் அதை வந்து எடுத்து இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் ஏதாவது விற்கிறது, இல்லைன்னா வந்து அந்த அவங்களோட இன்ஃபர்மேஷனை வச்சு ஏதாவது அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுறது, இது மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையவே. அதனால் ஓப்பன் வைஃபை ஓப்பனாக இருக்கிற விஷயங்களை வந்து யூஸ் பண்ணும்போது பொதுமக்கள் கவனமாக இருக்கணும். சார், இப்போ ஃபேஸ்புக்கு, டெலிகிராம் அந்த மாதிரி ஆப்லலாம் ஃபேக் ஐடிஸ் வந்து க்ரியேட் பண்ணி மால்வேர் பண்ணுறாங்க. அது எப்படி சார் தடுக்கிறது? ஃபேக் ஐடிஸ் க்ரியேட் பண்ணி ஆக்சுவலாக வந்து க்ளோன் ரெடி பண்ணிடுவாங்க. அதாவது அதோடைய ஒரிஜினல் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும், அதோடைய க்ளோன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அது அவங்களுக்கு உள்ள எல்லா கான்டாக்ட்ஸையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி அட்டாக்கு, அதாவது அவங்களுடைய கான்டாக்ட்ஸுக்கு எல்லாமே வந்து எனக்கு பணம் அனுப்புங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது வந்து அந்தந்த இப்போது இந்த மாதிரி சோஷியல் மீடியாவுடைய அதுலேயே வந்து ப்ரொடெக்ஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனை வந்து இவங்க எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா பீப்புளும் வந்து cannot access that ப்ரைவசி இது எல்லாமே கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி அட்டாக்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க. ஓகே, ஒரு பெரிய சைபர் அட்டாக்கோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஒரு சைபர் அட்டாக்னா 2017 வந்து பார்த்திங்கன்னா வானக்ரை ரான்சம்வேர் அட்டாக் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோடைய டேட்டாவை, ஒரு கிரிட்டிக்கல் டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை எடுத்து என்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. யார்? அட்டாக்கர் வந்து அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ தட் அந்த டேட்டா வந்து கம்பெனியோட ஆளுங்க அதை ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்களால பண்ண முடியல. இது வந்து ஒரு பெரிய பேனிக் க்ரியேட் ஆயிடுச்சு. பல கம்பெனிஸ், பல கண்ட்ரீஸ் இதனால் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட்டு சைபர் அட்டாக். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். அதுவும் வந்து அவங்களோட சோர்ஸ் ட்ராக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க எந்த சோர்ஸ்லேருந்து இந்த அட்டாக் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு தெரியாது, அவங்களையும் அதாவது அட்டாக்கர் வந்து ப்ரொடெக்டராக இருந்துக்கிட்டாங்க. பணமும் அதுக்கேற்ற மாதிரி அதை சம்பாதிக்க முடிஞ்சுது அவங்களால, அட்டாக்கரால். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சைபர் செக்யூரிட்டியோடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்த்துறதுக்கான ஒரு சில பிக்கெஸ்ட் சைபர் அட்டாக்ஸ். ஓகே சார், ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு கம்பெனியோ சைபர் கிரைமில் ஈடுபடுறது வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இண்டிவிஜுவல் அவங்களுடைய தேவை என்ன படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவலோடைய பர்ஸ்பெக்டிவில் எதுக்கு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ அவங்க கம்பெனி மேலே ஏதாவது கார்பன் வச்சுருக்கலாம், அங்கே வந்து அவங்க உயர் அதிகாரி ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த கம்பெனியோடைய இன்ஃபர்மேஷன் இல்லை டேட்டா எடுத்து அவங்க ஒரு பணம் சம்பாதிக்கணும் இல்லை ஏதோ ஒன்று நினச்சிட்டு எதிர் கம்பெனிக்கிட்ட டேட்டாவை கொடுக்கறது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக உள்ளே இருக்கவர், ஓகே, இன்ட்ரூடர் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கவங்க அந்த டேட்டாவை வெளியில் கொடுக்கறது.
இது மூலியமாக வந்து இதுதான் ஒரு பெரிய த்ரெட்டு கம்பெனிக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போது அவங்க ஜஸ்ட் பென்ட்ரைவ் போட்டு இல்லை வந்து இமெயில் மூலயமா டேட்டாவை ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க வெளி உலகத்துக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய முக்கியமான கடமை. இந்த மாதிரி விஷயம் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஃபாரன்சிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. இது வந்து இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒரு கம்பெனி எதனால் வந்து இது மாதிரி சைபர் அட்டாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷன் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது அட்டாக் ஜென்ரேட் ஆகும்போது இல்லை அந்த வந்து சைபர் அட்டாக்ஸ் வந்து நிறைய ஃபீல்டில் இருக்கும்போது இல்லை அவங்க சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க இது மாதிரி அட்டாக்ஸ் நடக்கும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். அப்போது வந்து இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் ஒரு கம்பெனியிலேருந்து ஜென்ரேட் ஆகலாம். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்ன மாதிரி திருடன் போலீஸ் அப்படின்ற கணக்கில் தான் இப்போது ஒரு அட்டாக் ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அட்டாக்கருக்கு வந்து நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படும். இதுக்கு தான் வந்து ஜிபியூ கம்ப்யூட்டிங், அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி ஈவன் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டட் என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸையும் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இதெல்லாம் கிராக் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான கம்ப்யூட்டிங் பவர் தேவை. அது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸோடைய துணை இல்லாமல் பண்ண முடியாது, அந்த கம்ப்யூட்டிங் பவர் இல்லாமல் பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் தட் யாருன்னா ஒரு சைபர் அட்டாக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. அதுக்கான செட்டப்போ சொஃபஸ்டிகேஷனும் அதுக்கான நாலேஜும் பீப்புளுக்கு கண்டிப்பாக தேவை அட்டாக் ஜென்ரேட் பண்ணுறதுக்குமே. சார், இப்போது நம்ம எல்லாருமே சேஃபாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து தேவையில்லாத ஏதாவது லிங்க்கு கிளிக் பண்ணுறது, இல்லைனா அவங்களுடைய டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட், டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் மட்டுமே வச்சுருக்காங்க, டிஃபால்ட் செட்டிங் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். தேவையில்லாத ஏதாவது வெப்சைட்ஸ் இதை பார்க்கறது, இது மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து இந்த குளோனிங் மூலியமான அட்டாக்ஸோ இல்லை ஃபிஷிங் அட்டாக்ஸ் சொல்லுவாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்டர்நெட் இருந்தது ஒரு நல்ல சோர்ஸு. அதில் வந்து தேவையான விஷயங்களை பார்த்து தேவையான விஷயங்களை மட்டும் பகிர்ந்தோம்னா சேஃபாக இருக்கும். அங்கங்கே ப்ரீச்சஸ் நடந்துட்டு தான் சார் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ஆன்டிவைரஸ் மற்றும் ஃபயர்வால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஆன்டிவைரஸ் ஃபயர்வால் சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னது என்னென்னா ப்ரொடெக்ஷன் வந்து எதனால் ப்ரொவைட் பண்ண முடியுதுன்னா இது மாதிரி ஃபயர்வால் அப்புறம் ஆன்டிவைரஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் ஆன்டிவைரஸ் ஒரு இப்படிலாம் அட்டாக் வரும் அப்படின்ற சிக்னேச்சர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஃபயர்வால் வந்து இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற ரூல் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப எசென்ஷியலான விஷயம். இதெல்லாம் பேசிக்காக சைபர் செக்யூரிட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய ப்ரோட்டோக்கால் இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுதா அப்படின்றத பார்க்குறது தான் வந்து செக்யூரிட்டி ஆடிட்டுன்னுவாங்க. அதுக்கு பேசிக்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர்வால், ஆன்டிவைரஸ் இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்க. பாஸ்வேர்டு அண்ட் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்கல்ல சார், அது எந்த அளவுக்கு உண்மை? 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து யூசர் நேம் வெறும் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு உங்கள் ஃபோனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபியோ ஏதோ இன்ஃபர்மேஷன் வருது. அதை வந்து ரெண்டாவது இன்புட் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டான பர்சன் அப்படின்னு ஆத்தென்டிகேட் பண்ணி அந்த சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் அப்படின்றதும் சொல்லுவாங்க. கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது யாரையுமே நம்பக்கூடாது. சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பக்கூடாது. ட்ரஸ்ட்டு யாருன்னா மேலே வைக்கும் போது தான் இது மாதிரி பிரச்சனைகள் வருது.
அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு த்ரூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில். ஒரு எஸ்எம்எஸோ இல்லை இமெயிலோ வந்தால் அது சஸ்பீஷியஸாக இருக்குமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம் சார். யாருக்காக இருந்தாலும் அந்த பயம் இருக்குது. ஆனால் அது எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உங்களுக்கு அந்த மெசேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆசையை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கலாம். இது கிளிக் பண்ணுங்கள், இவ்வளோ பணம் வரும், இல்லை இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ண பிறகு இது மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, இங்கே போய் பாருங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மெசேஜில் இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து ஒரு சஸ்பீஷியஸான மெசேஜ் அப்படின்றத வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அந்த விஷயம் லிங்க் எங்கே போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு சில வெப்சைட்ஸ் உண்டு, லைக் ஊஇஸ் அப்படின்ற மாதிரி வெப்சைட்டில் வந்து இந்த லிங்க்கை போட்டு பார்க்கும்போது இது வந்து எப்போ யார் ஆரிஜினேட் பண்ணாங்க, இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ தான் அவங்க வந்து அந்த லிங்கை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க, அந்த வெப்சைட்டை இப்போ தான் ரீசெண்டாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாமே வந்து சஸ்பீஷியஸாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நேர்களே, இந்த நேர்காணல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து கேள்விகள் உங்களுக்கு கேட்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் திருப்பியும் டாக்டர் கவிசங்கர் அவர்களை வந்து அப்ரோச் பண்ணி உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெயஸ்ரீ. வணக்கம்.